டிட்வா புயலின் தாக்கத்தால் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. நகரின் பிரதான சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து பெரும் பாதிப்புக்குள்ளானது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா வணக்கம். டிட்வா புயல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஆந்திராவில் ஏற்படுத்தியிருக்கு, மேலும் என்ன மாதிரியான சேதமெல்லாம் ஏற்பட்டிருக்கு பாரதிராஜா? கண்டிப்பா இந்த டிட்வா புயலின் தாக்கம் அப்படின்றது ஆந்திரால நெல்லூர் பகுதியை, குறிப்பா நெல்லூர் நகரத்தை அதிகமாக பாதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த காட்சிகளை, கழுகு பார்வை காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த காட்சிகளை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் நெல்லூர் நகரம், அதாவது ஒரு சிட்டி எவ்வளவு பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது அப்படின்னு. கிட்டத்தட்ட 2000 பேர், அதாவது 2000 வீடுகள் நீரில் மூழ்கி இருப்பதா சொல்லப்படுது. மீட்பு பணிகள் அப்படின்றத பொறுத்த மட்டும் மிகவும் மோசமாக இருக்கிறதா அங்க உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாகுண்டா லேஅவுட், விஆர்சி, ஆந்திரா புஜ்ஜி, ராமலிங்காபுரம், கொண்டபாளையம் அப்படின்ற பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திருக்கிறது. வெள்ள நீர் 3 நாட்களாக வடியவே இல்லை அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. பல தேசிய நெடுஞ்சாலைகள், அந்த பகுதியில் இருக்க தேசிய நெடுஞ்சாலைகள் கூட நீரில் மூழ்கி இருக்கிறது, வெள்ள நீர் வடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான நிவாரண முகாம்களை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஒட்டு மொத்தத்துல ஆந்திர மாநிலத்தில் இந்த டிட்வா புயலின் தாக்கம் அப்படின்றது மிக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அந்த நெல்லூர் ஆனது இருக்கிறது. அது மட்டுமல்ல, நகரம் மட்டுமல்ல, நகர்ப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களும் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய நிலங்கள் நீர்ல மூழ்கி இருக்கிறது. விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.